Hi viewers, welcome to TAMIL360 TV. Skin நல்லா பிரைட்டா இருக்குறதுக்காக நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணியிருந்தோம். இந்த குளியல் பொடியில ஒரு ரெண்டு பொருளை நம்ம mix பண்ணி போட்டோம் அப்படினா நம்ம skin மேலும் நல்ல பிரைட்டா இருக்கும். இந்த குளியல் பொடி எப்படி செய்யணும் அப்படினு ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட ரெஃபரன்ஸ் வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும்ங்கறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படினா ஒன்னு பால் பவுடர், இன்னொன்னு அரிசி மாவு. இப்போ அளவு எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல டவுட் வரலாம், குளியல் பொடி அரைக்கிறப்பவே இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து அரைச்சிக்க கூடாதா அப்படின்னு. கண்டிப்பா அரைக்க கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டோம் அப்படின்னா குளியல் பொடி சீக்கிரமாவே கெட்டு போயிடும். ஓகே, இப்போ ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குளியல் பொடி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க போதும். அடுத்து பால் பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப வலியா வேண்டாம், கரெக்டாக வந்து தலை தட்டின அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது அரிசி மாவு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். குளியல் பொடி 2 டீஸ்பூன் அப்படின்னா பால் பவுடர் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 டீஸ்பூன் போதும். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். பால் பவுடர் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணும், நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் குளியல் பொடியில் அரிசி மாவையும் பால் பவுடரையும் போட்டு அரைச்சி வச்சிடாதீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ அரைச்சி வச்சிங்களோ அந்த பொடியெல்லாம் பூச்சி பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும். டெய்லி தேவையான அளவு குளியல் பொடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ரேஷியோவில் இந்த 2 பொருளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும். ரெகுலராக உங்கள் ஸ்கின்னுக்கு சோப் யூஸ் பண்ணுறக்கும் இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணுறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகாது, நல்ல சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சரைசிங்கோடு இருக்கும் ஸ்கின்னு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதை நீங்கள் ஃபேஸ் பேக்காக கூட அப்ளை பண்ணலாம். 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த குளியல் பவுடர் போடுறீங்க அப்படின்னா இது கூட கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கோங்க. இப்போவும் சொல்கிறேன், குளியல் பொடி அரைக்கிறப்ப கடலை மாவு மிக்ஸ் பண்ணி அரைச்சிட வேண்டாம், அப்போவும் குளியல் பொடி கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப தேவையான அளவு கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் முடியல, அதனால் ஐப்ரோஸில் வேறு எங்கே பட்டாலும் முடியெல்லாம் கொட்டி போயிடுங்கிற பயமெல்லாம் கிடையாது. உடம்பு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி குளிக்கலாம். கண்டினியூஸாக நீங்கள் குளிச்சு பாருங்கள், உங்களுக்கே உங்கள் ஸ்கின்ல ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க. டெய்லி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. எதையுமே அப்பப்போ மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். நீங்களும் சோப்புக்கு பதிலாக இந்த மாதிரி குளியல் பொடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.